இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் எவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னா, இது நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் போய் ஆக்குபை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல பிராண ஓட்டம் வந்துட்டு தடைப்படுங்க. பாடியோடைய மூவ்மெண்ட்டே வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிடும். இப்போ அது நம்மளுடைய அப்பர் பாடியில் அக்ராஸ் லங்ஸ், நம்மளுடைய ஹார்ட் இங்கெல்லாம் போய் அக்யூமுலேட் ஆகிற போது ஹார்ட் அரெஸ்டே வந்துட்டு நடக்குதுங்க. பேக் பெயின் சொல்கிறோம், நெக் பெயின் சொல்கிறோம், தலை வலிக்குதுன்னு சொல்கிறோம், தூக்கம் வர மாட்டேன்னு சொல்கிறோம். இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே காரணம் கேஸ்ட்ரிட்டிஸ் தான். அந்த கேஸ் தான் வந்துட்டு உடம்பு ஃபுல்லாக போய் அக்யூமுலேட் பண்ணி நம்மளுடைய மசில் மூவ்மெண்ட், நம்மளுடைய எல்லா ஜாயிண்ட் மூவ்மெண்ட்டையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுதுங்க. அப்படி அதை அரெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு தொந்தரவு அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் இன்னைக்கு பேக் பெயின் ஆகுது, ரேடியேஷன் பெயின் ஆகுது, நம்னஸ் ஆகுது, இன்னைக்கு சர்விக்கலில் ப்ராப்ளம் ஆகுது, ரேடியேஷன் ஆகுது, தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா அது நேற்று ஆரம்பித்து இன்னைக்கு வர கிடையாது. பல வருஷம், 10 வருஷம் 15 வருஷம் நம்ம சேர்த்து வச்ச ஒரு கழிவுடைய ஒரு விளைவு தான் அதை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கேஸ்ட்ரிட்டிஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு, நமக்கு வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னாலே உடனே இதுக்குண்டான வேலையை நம்ம வந்துட்டு செஞ்சிடணும். உணவு விஷயத்தில் நம்ம அதிகமாக ஃபெர்மெண்டேஷன் ஃபுட்டு அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு இட்லி தோசை மாவை யூஸ் பண்ணுறத அறவே தடுத்துக்கணுங்க. அண்டு முக்கியமாக நைட் நேரத்தில் இதை நம்ம வந்துட்டு தவிர்த்தே ஆகணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம கேஸ்ட்ரிட்டிஸை முழுமையாக குணப்படுத்த முடியும். அண்ட் ரெண்டாவது, நல்லா மூச்சு இழுத்து விட்டு பழகணுங்க. அதுக்குண்டான யோக பயிற்சியை நம்ம வந்துட்டு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகும்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். பல பிரச்சனைகளுக்கு சோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ட்ரிட்டிஸ் தாங்க. ஸோ இன்டைஜஷன் வந்தாச்சு, கேஸ்ட்ரிட்டிஸும் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம யோக சிகிச்சையில் எப்படிங்க அணுகலாம்? இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப், எக்ஸேல் பெண்ட் டவுன், டச் யுவர் ஃபீட், இன்ஹேல் அப், எக்ஸேல் ஹேண்ட்ஸ் டவுனுங்க. இவ்வளோதாங்க. இந்த சின்ன ஒர்க் அவுட்டில் என்னென்னலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் எடுக்கிறோம் பாருங்களேன். இன்ஹேல் போத் ஹேண்ட்ஸ் அப் எடுத்தோம், அதாவது டயஃப்ரமை நல்லா கான்ட்ராக்ஷன் கொடுத்து நம்மளுடைய மூச்சு காற்றை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வேலையை பண்ணோம். எக்ஸேல் ஃபார்வர்ட் டவுன் பண்ணி நம்ம வந்துட்டு கீழே குனிஞ்சு டச் பண்ணும்போது நம்மளுடைய அடிவயிறை நம்ம வந்துட்டு அழுத்துறோங்க. ஃபோக்கஸ் வந்துட்டு வயிறுக்கு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். நம்ம பிராணனை நம்மளோட அடிவயிறுக்கு நம்ம வந்துட்டு செலுத்துகிற அளவுக்கு கொண்டு போகிறோங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னாக்க டைஜஷனை நம்ம வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுறோங்க. அண்ட் இதோட நம்ம இன்னும் வேறு சில ப்ராக்டிஸ்லாம் என்ன பண்ண முடியுங்க? கீழே படுத்துட்டு நீ பென் பொசிஷனில் கையை பிரித்து வச்சுக்கிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணும்போது நம்மளுடைய எங்கெங்கெல்லாம் கேஸ் அக்யூமுலேட் ஆகி நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குதோ, நம்ம ட்விஸ்ட் ஃபார்மேட் கொடுக்குற போது அதெல்லாமே பிரிஞ்சிருங்க. அப்படி பிரிகிற போது என்டையர் பாடியில் நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறத ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இது இந்த 2 பயிற்சியை நம்ம ரொட்டீனாக டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இது ஒரு சிம்பிள் கோர்ஸுங்க. ஆனால் நம்ம அந்த சிம்பிள் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் வேலை செய்யுங்க.